அப்புறம் மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய உத்தி லத்தீன் அமெரிக்க சிறுகதை இங்கே அறிமுகமான போது 1980களில் அறிமுகமான போது இங்கே ரொம்ப வேகமாக வந்தது. நம்மளுக்கும் மேஜிக்கல் ரியலிசம் நிறையா இருக்குது. புதுமைப்பித்தனே 1934லேயேவும் ஒரு கடவுள் இங்கே பூமிக்கு வந்தால் மனிதர்களோடு ஒரு நட்பு கொண்டால் அல்லது மனிதர்களோடு சேர்ந்து வாழ விரும்பினால் என்ன நடக்கும், இந்த மனிதர்கள் அவர் எப்படி நடத்துவாங்க, அல்லது அவர் வந்து இந்த மனிதர்களோட எப்படி ஒத்து இயந்து போக முடியாமல் இருக்கும் என்பதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இருக்குது. ஒரு நம்ப முடியாத ஒரு தன்மையை, ஒரு நம்பக்கூடிய ஒரு தன்மையை ரெண்டையும் இணைத்து பொருத்தி ஒன்றாக திரித்து எழுதுவது மேஜிக்கல் ரியலிசம். அது ஏன் எழுதுனாங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்லணும். அந்த சொல்கிறதுக்கு வந்து இது யதார்த்தத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் உன் மேலே கேஸ் போட்டுருவாங்கிறதுனால மந்திர தந்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு முறையாக இருந்தது. அப்படி அந்த முறைக்கு பேர் வந்து மேஜிக்கல், மாயம், ரியலிசம், யதார்த்தம். இந்த ரெண்டையும் இணைச்சி எழுதுவது ஒரு முக்கியமான பண்பு. தமிழ்லையும் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து இருக்குது. ஆனால் இது ஒரு பெரும் போக்காக, ஒரு டெக்னிக்காக, ஒரு இலக்கிய உத்தியாக பெரிய அளவில் பேசப்பட்டது லத்தீன் அமெரிக்கா நாடுகள், அதாவது தென் அமெரிக்க நாடுகள், அர்ஜென்டினா, கொலம்பியா, சிலி போன்ற நாடுகளில் எழுதப்பட்ட ஒரு இலக்கிய உத்தி. அது வந்து தமிழில் 80களுக்கு பின்னாடி நிறைய பேர் எழுதினாங்க. தமிழவன் எழுதினார், கோணைகள். இது வந்து ஏற்கனவே இருக்குது. ஆனால் மேஜிக்கல் ரியலிசம் என்ற சொல்லால் சொல்லப்படாமல் எழுதப்பட்ட 1000 கதை தமிழ் கதை இருக்குது. ஒவ்வொரு எழுத்தாளனும் ஒரு 10 கதை மேஜிக்கல் ரியலிச கதை எழுதியிருப்பான். ஆனால் ஒரு போக்கு, ஒரு அலை வந்த பின்னாடி தமிழில் 80களுக்கு பின்னாடி நிறைய பேர் எழுதுனாங்க. வேணுமென்னா ஒரு கதை வேணுமென்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்லி பார்க்குறேன். தமிழ் ஒரு வெளிநாட்டு கதையவே சொல்கிறேன். கார்சியா மார்க்யூஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு கதை எழுதியிருக்கிறார். மிக பெரும் சிறகுகளுடன் வயோதிகன் அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை என்னென்னா, ஒரு கடற்கரை நகரம், அங்கே வந்து மீன்பிடி தொழில் நடக்குது. பரதவர்கள் மாதிரி வச்சுங்களேன். இது அர்ஜென்டினியா கதை. கொலம்பியா தேசத்தில் பக்கத்தில் இது நடக்கூடியது. அர்ஜென்டினியாவுக்கும் அதுக்கும் ஒரு ஒட்டுன ஒரு பிரதேசம், சரிங்களா? கொலம்பியாவுக்கும் இடையில் இருக்கிற கடற்கரை பகுதி. அந்த கதையில் என்னென்னா, இவர் வந்து கார்சியா மார்க்யூஸ்ங்கிறவர் எழுதின ஒரு கதை. அந்த கடலில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய மனிதன், கிழவன், ஒரு வங்கலடு 90 வயதுள்ள ஒருத்தன். அவனுக்கு பெரிய 2 ரெக்கைகள் இருக்குது. மிகப்பெரியவனாக இருக்கான். மிகப்பெரிய இறக்கைகளோடு கடலில் மிதந்துட்டு இருக்கான். அவனை மீன் பிடிக்க போன மீனவர்கள் வந்து கயிற்றை போட்டு, வலையை போட்டு இழுத்துட்டு வர்றாங்க, கடற்கரைக்கு கொண்டு வர்றாங்க. உடம்பு பூரா புண்ணாக இருக்குது. அவனை பார்த்தா ரொம்ப பழைய மனிதனாக இருக்கான். ஒரு 1000 வருஷத்துக்கு முற்பட்டவன் மாதிரி இருக்கான். இப்போது நீங்கள் இந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இறகுகள்லாம் உதிர்ந்து உடம்பெல்லாம் புண்ணாக போயிடும், இறகுகளே இருக்காது. இப்போ நீங்கள் மயிலையே வச்சுக்கோங்களேன், அதனுடைய நீண்ட தோகை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உதிர்ந்துடும், திரும்ப வளரும். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, கோழி, சேவல் கூட இறகுகளை உதிர்த்துட்டு புதிய இறகுகள் வந்து வளரும். அது மாதிரி இந்த பெரிய மனிதனை கொண்டு வந்த உடனே ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிடுறாங்க. அவனுக்கு சில உணவுகள்லாம் தர்றாங்க. இப்போ இந்த கூண்டில் அடைச்சி வச்ச பின்னாடி அந்த மனிதன் ஏன் வந்தான்னு ஒவ்வொரு விதமான மனிதர்கள் புது கதையை கட்டுறாங்க. இந்த மனிதன் வந்ததுனால உலகம் விரைவில் அழிய போகிறது என்பதை சொல்வதற்காகத்தான் கடவுளை அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கதை இதாகுது. இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, இந்த மனிதன் இப்படி இது எதுக்காக சொல்கிறான்னா, நம்மளுடைய தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு ஒருத்தன் கதை சொல்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, இந்த அரசு படு மோசமான அரசு, இந்த அரசை வந்து இதை வீழ்த்தணுங்கிறதுக்காக ஒரு அறிகுறியாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. இன்னொன்று, இந்த பறவை வந்ததுனால நேர்மையானவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அயோக்கியர்கள் எல்லாம் வந்து என்னது ஒரு தண்டனை பெற்று சிறைக்கு போவாங்க அப்படின்னு கதைகள். இப்படி அந்த மக்கள், அந்த கடற்கரை மக்கள் 100,000 கதைகளை உருவாக்கிட்டே இருக்காங்க. இப்படி உருவாக்கிட்டு இருக்கிற காலத்தில் அந்த கூண்டில் இருந்த அந்த மனிதன் பழைய இறக்கையெல்லாம் உதிர்ந்து புதிய இறகுகள் தோன்றி 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 அது வந்துக்கிட்டே இருக்குது. 10 மாதம் அந்த சின்ன கூண்டில் இருக்கான். 10 மாதம் கழித்து பார்த்தா அந்த மனிதன் பேர் அழகனாக, இப்போ முதுமையெல்லாம் மாறி 21 வயது இளைஞன், ரொம்ப ஓங்குதாங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், புதிய இறகுகள், புதிய பொழிவு, புதிய ஆற்றல்,
புதிய ஒளி இதோட பெரிய பிரம்மாண்டமாக இருக்கான். அப்படி வந்த உடனே அவன் ஒரு கம்பியை பிடிச்சி அப்படி ஒரு இருக்கிறான், அந்த கூண்டு தகர்ந்துடுது, மெல்ல பறந்து போயிடுறான். இப்படி ஒரு கதையை வந்து கார்சியா மார்க்யூஸ், அந்த கொலம்பியா தேசத்துக்காரர், ஒரு கதையில் நோபல் பரிசு வாங்கிய ஒரு மனிதர். அந்த கதையை ஏன் எழுதணும்? ஒரு மேஜிக்கல், உண்மையிலேயே அந்த அந்த அப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சிறகுகளில் உள்ள மனிதன் வந்து நம்மளுடைய கற்பனை. அந்த கற்பனையை வைத்துக்கொண்டு அந்த கடற்கரைக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பிரச்சனைகளை பூரா சொல்லி முடிச்சிடுறாரு. எனவே ஒரு மேஜிக்கல் ரியலிசம், இந்த மேஜிக்கலையும் ரியலிசத்தையும் இணைச்சு மனிதனுடைய சொல்லப்பட வேண்டிய துக்கங்களை, சொல்லப்பட வேண்டிய பிரச்சனைகளை சொல்லி அந்த கதையில் முடிப்பார். எனவே இதுவும் ஒரு மிக முக்கியமான கதை. சபால்டர்னேட் ஸ்டடி அல்லது சபால்டர்னேட் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது விலக்கப்பட்ட மக்கள் அல்லது அதிகாரமற்ற மக்களை பற்றி பேசுவது. உதாரணமாக அரவாணிகளை பற்றி பேசுவது, தலித்துக்களை பற்றி அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுவது, அதிகாரமற்ற விளிம்பு நிலை மக்கள், இப்போ உதாரணமாக தெருப்பொறுக்கியாக இருக்கிறவன், இல்லை தெருவில் தூங்குறவன், வீட்டை விட்டு வெளியே வந்தவன், திருடன், இவனுடைய வாழ்க்கையை பேசுவது சபால்டர்னேட் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள்லையே பல்வேறு கடவுள் இருக்காங்க. என்ன கடவுள் இருக்காங்க? ரொம்ப வசதி வாய்ப்புள்ள கடவுள் இருக்காங்க. நம்ம ராமர் வந்து ஒரு பெரிய கடவுளாக இருக்காங்க, சிவன் ஒரு பெரிய கடவுள் இருக்காங்க, ஐயப்பன் கூட ஒரு பெரிய கடவுள் தான், ஏன்னா வருமானம் உள்ள கடவுள். ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு ஐயனார்ங்கிற கடவுள் என்ன இருக்கும்? ஒரு வெயில காஞ்சிட்ருப்பார். வருடத்தில் ஒரே ஒரு நாள் கோடை காலத்தில் கொடை விழா நடக்கும். மாரியம்மனுக்கு ஒரு நாள் ஒரு விழா நடக்கும், அல்லது வடக்கத்தி மாரியம்மனுக்கு ஒரு நாள் விழா நடக்கும். இப்போது இதெல்லாம் கிராமத்து தேவதைகள். இந்த கிராமத்து தேவதை மாடன் சொல்கிறோம், காடன் சொல்கிறோம். இந்த தேவதையில் கூட சபால்டர்னேட் தான், அதிகாரமற்ற ஒரு கடவுள் தான். இவங்களை வைத்தும் கதைகள் எழுதியிருக்காங்க. நான் கதை சொல்வதற்கு நேரம் இல்லை, இது ஒன்று. அப்புறம் நாடக நோக்கு நிலைன்னு சொல்கிறாங்க. நாடக நோக்கு நிலையில் கதை சொல்கிறது அது என்னென்னா, ஒரு எழுத்தாளன் என்ன பண்ணுறாங்கன்னா, விலகி நின்று ஒரு ஜன்னலை திறக்கிறது மாதிரி ஒரு தெருவில் 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. 2 பேர் சண்டை போட்டுருக்கான்னு வச்சுக்கிறோம். இந்த சண்டை ஒரு 10 நிமிஷம் நடக்குது. இந்த சண்டைக்கு இந்த பக்கம் இருக்க 4 பேர் சேர்றாங்க, அந்த பக்கம் நடக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, குடுக்கல் வாங்கல, ஒருத்தன் வாங்கின பணத்தை திருப்பி தரலை. இப்போ நேருக்கு நேராக முச்சந்தில் கேட்குறாங்க. இப்போ அந்த பிரச்சனையை நீ அன்னைக்கு வாங்கின கொடுக்கல அப்படின்னு அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. இதை ஜன்னல் வழியாக நம்ம பார்க்குறோம், அல்லது கதவை திறந்துட்டு நம்ம திண்ணையில் நின்று பார்க்குறோம். அங்கே பார்த்தது மட்டும்தான் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அதன் வழியாக அந்த 2 பேருக்கும் உள்ள குடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்து ஏமாத்த பார்த்தானா, இல்லைனா வந்து அதை ஏற்கனவே கொஞ்சம் கொடுத்துருக்கான், கொடுக்க முடியாமல் போயிடுச்சா, அவனுடைய குடும்ப சூழல் என்ன, இது என்ன, இவனுடைய குடும்ப சூழல் என்ன, அவனுடைய குழந்தைகள் என்ன படிக்கிறாங்க, இத்தனை விஷயத்தை அந்த சண்டையின் வழியாக நாம் வளர வைத்து விட முடியும். அந்த வெளியே நின்று ஒரு நாடகத்தை பார்ப்பது போல பார்க்கக்கூடிய, அப்படி எழுதுறதுக்கு பேர் வந்து நாடக நோக்கு எடுத்துரைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ராஜேந்திர சோழன், புற்றில் உரைய பாம்புகள், நிறைய கதைகள் அவருடைய கதைகளை சொல்லலாம். இன்னொரு கடைசி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். மெட்டஃபர் கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மெட்டாஃபிசிக்கல் கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மெட்டாஃபிசிக்கல் கதை அப்படின்னா, உருவக கதை, நேரடியாக மனிதன் இல்லாமல் வேறு ஒன்றின் வழியாக சொல்வது. சரிங்களா? வேறு ஒரு படிமத்தோடு செல்வது. அங்கே வந்து ஒரு வெறுமனே ஒரு ஜல்லிக்கட்டினுடைய காளைகளை மட்டும் சொல்லலாம், அந்த காளைகளின் வழியாக வாழ்க்கை பற்றிய ஒரு திறப்பை சொல்வது. சரிங்களா? இதை வந்து என்னதான் மெட்டாஃபிக்ஷன் கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தமிழில் கொஞ்சம் குறைவாக எழுதப்பட்ட கதைகளாக நாங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த சர்வஞான நோக்கு நிலையில் சொல்லப்பட்ட கதைகள், அதே மாதிரி வரையறுத்த நோக்கு நிலையில் சொல்லப்பட்ட கதைகள், தன்மை கூற்றுல சொல்லப்பட்ட கதைகள் தமிழில் அதிகமாக இருக்குது. இப்போ பின்னாடி சொன்ன அந்த மேஜிக்கல் ரியலிசம் கதைகளோ, சபால்டினேட்னு சொல்லக்கூடிய கதைகளோ, நாடக நோக்கு நிலையை கூட நம்ம அதை சேர்த்துக்கலாம், அல்லது மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருவக கதைகளோ குறைவாக அல்லது முயற்சிகளாக இருக்குது. ஆனால் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எனவே ஒரு சிறுகதை என்பதை எந்த முறையில் எடுத்துரைப்பு செய்யணும், ஏன் செய்யணுங்கிறத முக்கியமான விஷயம். எல்லாத்துலேயும் ஒரு 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 வித்தியாசத்திற்காக நீங்கள் சொல்லக்கூடாது.
அந்த கதைக்கு இந்த வடிவத்தை எடுத்து சொன்னால் ரொம்ப சிறப்பாக சொல்ல முடியும், சிறப்பான பல விஷயத்தில் உள்ளே வைக்க முடியும் என்று ஆய்ந்து மனசுக்குள்ளே ஆராய்ந்து முடிவெடுத்த பின்னாடி அந்த கதையை எழுதக்கூடிய ஒரு உத்தியை தான் இந்த எடுத்துரைப்பு முறைன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு எடுத்துரைப்பு முறை மிகச் சிறப்பாக அமையும். அந்த எடுத்துரைப்பு முறையை தான் நீங்கள் கை கொள்ளணும். நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்குது அல்லது ஒரு கவர்ச்சியாக இருக்குது, எல்லாராலும் பாராட்டப்படும் இந்த உத்தியினால் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிரும். அந்த கதைக்கும் அந்த எடுத்துரைக்கூடிய உத்திக்கும் பொருத்தமாக இருக்கணும், அதற்கு காரண காரியங்கள் இருக்கணும். இப்படி இருந்து அதை எழுதும் பொழுது ஒரு சிறப்பான இடத்துல உலகத்திற்கே நாம் ஒரு புதுமையை சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையினுடைய வழியாக நாம் ஒரு உயர்ந்த தரத்தை, உயர்ந்த இடத்தை, உயர்ந்த நோக்கு நிலையை சொல்லக்கூடிய தமிழ் எழுத்தாளராக இருக்கலாம், உயர்ந்த வாழ்க்கையை சித்தரிக்கூடிய ஒரு எழுத்தாளர் இருக்கலாம், யாருமே சொல்லாத ஒரு பிரச்சனையை இந்த எழுத்தாளன் கையாண்டிருக்கான் என்று சொல்வதாக இருக்கலாம். எனவே எடுத்துரைப்புங்கிற இந்த உத்திகளை உங்களுக்கு பொருத்தமான உத்திகளில் தான் எழுதணும். அப்படி பொருத்தமான உத்திகளை எழுதினாதான் அந்த கதை சிறக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வகுப்பை இந்த முறையை நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். இன்னொரு வகுப்பில் வேறு ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கலாம். நன்றி, வணக்கம் மாணவர்கள்.